தவமின்றி கிடைத்த வரமே இனி வாழ்வில் எல்லாம் சுகமே. என்னடி பாப்பாங்க ரெண்டு பேரும் அழுதுட்டு இருக்காங்களா? இப்ப என்ன ஏதுன்னு பாப்பா அப்பலாம் கிடையாது, எல்லாமே நான் தான் செய்யணுமா? இப்ப என்ன ஏதுன்னு பார்க்க வேண்டியதானடா. சாரி சத்தியமா கவனிக்கல. மெயில ஒன்னு மாத்தி அனுப்பிட்டேன். அந்த மெயில தான் டைப் பண்ணிட்டு இருக்கேன். அது மைண்ட்ல டைப் பண்ணணும், இல்லனா தப்பா போயிடும். அதுக்கு தான் ப்ளீஸ் இப்போ என்னன்னு பாருமா. ப்ளீஸ் கோச்சுக்கிறேன். ஏதாவது ஒன்னு சொல்லிட்டா போதும், அதுக்கு காரணம் மட்டும் சரியா வச்சுக்கோ. மூஞ்சி பாரு. அம்மா வந்துட்டு இருங்க. நான் அம்மா வந்து அம்மா குகன் இங்க வாடா. குகன் வேகமா வா, பாப்பா கீழ விழுந்து கிடக்குறா. குகன் ஸ்வாதி நான் வரேன். அம்மா ஐயோ என் செல்லம், எப்படிமா கீழ விழுந்தீங்க? ஐயோ என் புள்ளைய கவனிக்காம இருந்துட்டேனே. என் புள்ள கீழ விழுந்து. ஐயோ செல்ல குட்டி, எப்படிமா விழுந்தீங்க? ஐயோ என் மேல தான் தப்பு. பெட்டல படுக்க போட்டு போயிருக்க கூடாது. ஐயோ நீ ஸ்வாதி என்னாச்சு? குகன் பாப்பா கீழ விழுந்துட்டா போல. குகன் எப்ப விழுந்தா தெரியல, கீழ விழுந்து அழுதுட்டு இருக்கா. ரொம்ப பயமா இருக்குடா, அழுதுகிட்டே இருக்கா. என்னது பாப்பா கீழே விழுந்துட்டாளா? என்னடி சொல்ற? என் புள்ளைக்கு என்னாச்சு? ஆமா குகன், பாப்பா கீழ விழுந்துட்டா போல. அதான் அழுது இருக்கா. நான் வந்து பாக்கும்போது கீழ இருந்தாடா. எப்படி கீழ விழுந்தான்னு தெரியல. குகன் ரொம்ப பயமா இருக்குடா, அழுதுகிட்டே இருக்கா. ஐயோ என் செல்லக்குட்டி அழாதம்மா. அம்மா பால் தரேன், அழுகாதீங்கம்மா. ஐயோ எதுக்கு அழுகுறான்னு தெரியலையே. குகன் ரொம்ப பயமா இருக்குடா. பாப்பா எதுக்கு அழுகுறான்னு தெரியல. ஆஸ்பத்திரி கொண்டு போலாம்டா. ரொம்ப பயமா இருக்கு. ஏன்டி இப்படி பண்ற? புள்ளைய கவனிக்கிறதோட உனக்கு என்ன வேலை? சரி உன்னை சொல்லி எதுவும் இல்ல. சரி நீ அழுகாத. முதல்ல அவளுக்கு பால் கொடு. பாலுக்கா கூட அழுவா. பால் கொடுடி. இல்லடா குகன், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பாப்பா அழுகிறது. வேணாம்டா, ஹாஸ்பிடல் போலாம். ஏதாவது பாப்பா கைட்டாயோ என்ன உயிரோட பார்க்க முடியாது. வாடா குகன் போலாம். ஏய் பதட்டப்படாத. முதல்ல அவளுக்கு பால் கொடு. அவ அழுகையை நிறுத்து. அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரி போல. ஒன்னும் ஆயிருக்காது. பால் குடுடி அவளுக்கு. சரிம்மா சரி, அம்மா மேலதான் தப்பு. என் செல்லமே பால் குடிமா. ஸ்வாதி அதெல்லாம் பாப்பாவுக்கு ஒன்றா இருக்காது. பக்கத்து வீட்டில் ஒரு பாட்டி இருக்காங்கல்ல, அவங்கள கூப்பிடுறேன். அவங்க வந்து என்ன ஏதுன்னு பார்க்கட்டும். ஹாஸ்பிட்டல்லாம் வேணாண்டி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இல்லடா குகன், ஹாஸ்பிடலே போலாம். பால் கூட குடிக்க மாட்டேங்கிறாடா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஹாஸ்பிடலே போலாம் குகன். ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பெரியவங்க வந்து பார்த்தாங்கன்னா என்ன ஏதுன்னு சொல்லுவாங்க. இந்த தொக்க கூட விழுகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்ன அது கூட இருந்தாலும் இருந்திருக்கலாம் பாப்பா கீழே விழுந்ததில். தயவுசெய்து ஹாஸ்பிட்டல்லாம் வேணாம். செலவுக்காகலாம் சொல்லலை. எனக்கு ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கே பயமாக இருக்குது. வேணாம், நான் போய் வெளியே போய் அந்த பாட்டி இருந்தால் கூட்டிகிட்டு வரேன். நீ அது வரைக்கும் பாப்பா பார்த்துக்கிட்டு இரு, சரியா? ஐயோ குகன், வேகமா கூட்டிட்டு வாடா. பயமா இருக்குடா. பால் குடிக்க மாட்டேங்கிறா. சரி நீ பயப்படாத. அவளுக்கு எப்படியாவது கொஞ்சோனாவது பால் கொடு. நான் போய் அந்த பாட்டி கூட்டிகிட்டு வரேன். அம்மா வாடா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. சரி நான் போனது வந்துடுறேன். அல்லாத. ஐயோ அம்மா, பால் குடிமா. ஏம்மா அப்படி பண்ற? ஐயோ அம்மா, நெஞ்சு வேற வலிக்குதே. அம்மா பால் கட்டிக்கிருச்சோ. பாப்பா பால் குடிமா. அம்மா நால வலி தாங்க முடியல. அம்மா ஐயோ
நீங்களாவது பால் குடிங்கம்மா. அம்மானால வலி தாங்க முடியல. ஐயோ, என்னால வலி தாங்க முடியலையே. அம்மா, அம்மா, பால் கட்டிக்கிருச்சு போல. குகன், வலி தாங்க முடியலடா. எங்கடா இருக்க? விஷமும் தாயின் கைப்பட அமிர்தம் ஆகுமே. உன் தாயின் பால் விஷமடா என்ன செய்யுவே. பள்ளி எடுத்த ஆசைதான் தீண்ட விதியிலே. முத்தம் கொடுத்த ஆசைதான் யோகம் எனக்கில்லையே. அன்னை பெற்ற வரமோ. இது எதுக்கு வர சொன்ன? உன்கிட்ட மனசு விட்டு நிறைய பேசணும். மிதுன், என்ன சொன்ன? என்கிட்ட பேசணும் நான் சொன்னேன். எவ்வளவு வேணாலும் பேசலாம்டா. இந்த நாள் முழுக்க வேணாலும் பேசலாம். ஆனா நீ என்கிட்ட பேசுடா போதும்டா. ஆமா, என் மனசு விட்டு உன்கிட்ட நிறைய பேசணும், நிறைய பேச வேண்டியது இருக்கு. எனக்காக ஒரு மணி நேரம் செலவிடுவியா? இந்த இடம் வேண்டாம், நம்ம ஒரு இடத்துக்கு போகலாம். இந்த ஒரு வாரமா நீ என்கிட்ட பேசிட மாட்டியா? என்ன மதுன்னு ஒரு வார்த்தை உன் வாயால கூப்பிட மாட்டியான்னு ஏங்குனேன்டா. இப்போ நீ ஏன் என்ன பேச கூப்பிடும் போது நான் வரமாட்டேன்னு சொல்லுவேனா? நீ எங்க கூப்பிட்டாலும் வரேன்டா. எங்க வேணாலும் என்னை கூட்டிட்டு போ. ஆனா என்னை விட்டு மட்டும் போயிடாத மிதுன். நான் உன்கிட்ட என் மனசு விட்டு பேசணும்னு சொன்ன விஷயம் இந்த இடத்த பேச வேண்டிய விஷயம் கிடையாது. நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன். அங்கே வா, 2 பேரும் போகலாம். போலாண்டா. மிதுன், நீ என்னை எங்க கூட்டிட்டு போற, என்ன பேச போற, என்ன உன் மனசுல நினைச்சிருக்க, இது எதுவுமே எனக்கு தெரியாது. ஏன்னா இந்த ஒரு வாரமா நீ என்கிட்ட பேசவே இல்லை. ஆனா இன்னைக்கு தான் நீ பேசணும்னு சொல்ற. என்ன பேச போறேன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன்டா. இப்ப எப்படி நம்ம 2 பேரோட கையும் கொஞ்சம் கூட காத்து போகாத அளவுக்கு இறுக்கமா இருக்கும். இறுக்கமா நீ பிடிச்சிருக்கியோ, இதே மாதிரி எப்போதுமே என் கைய வாழ்க்கை முழுசு பிடிச்சுக்கிட்டே இருக்கணும்டா. என்னை விட்டு போக மாட்டேன் இல்ல. அதை மட்டும் சொல்லுடா மிதுன். நீ என்ன பேசினாலும் அதை நான் ஏத்துக்கிறேன். ஆனா என்னை விட்டு மட்டும் போயிடாதடா. ப்ளீஸ் மிதுன், இதே மாதிரி என் கையை பிடிச்சுக்கிட்டே இருப்பியா காலம் முழுசும்? மிதுன், ஐ லவ் யூடா. ஐ லவ் யூ so much. இந்த நிமிஷம் நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? என்னை யாரு ஏத்துக்கலைன்னாலும் நீ ஏத்துக்கிட்டா போதும்டா. ஏன்னா என் மனசு முழுக்க உன்கிட்டதான் இருக்கு. அதெல்லாம் என்னால திரும்ப வாங்க முடியாதுடா. அதை வாங்கினா நான் செத்தே போயிடுவேன். யாரு என்னை ஏத்துக்கலைனாலும் என்ன புரிஞ்சுக்கலைனாலும் நீ என்ன புரிஞ்சுக்கிட்டா போதும்டா. எனக்கு அது மட்டும் போதும். இந்த கையை எப்போதுமே விட்டுறாத. ஐ லவ் யூடா. ஏய், இப்போ ஏண்டி அழுதுகிட்டு இருக்க? 6 வருஷம் அழுதது உனக்கு பத்தலையா? இன்னமும் அழுதுகிட்டே தான் இருக்கணுமா? ஏண்டி திரும்ப திரும்ப அழுது என்னை காயப்படுத்துற? அழாதடி, அழாத. நான் உன் கூட தானே இருக்கேன், கையை விட மாட்டேன். அழாத. நீ ஏன் மதுடி, என் உயிரில் பாதி. என்னைக்காவது நம்ம கண்ணை நம்மளே குத்துவோமா? அதே மாதிரி தான் உண்மையான காதல் மேலே
என்றைக்குமே நம்பிக்கை இருக்கணும். சந்தேகம்லாம் இருக்கவே கூடாது. நான் சந்தேகப்பட மாட்டேன். என் பொண்டாட்டி உண்மையானவ, எனக்கு உண்மையானவ. என் பொண்டாட்டியை நான் நம்புகிறேன். அல்லாதடி அல்லாத. இந்த ஒரு வார்த்தை போதண்டா, காலம் முழுசு வாழுவேன். இந்த ஒத்த வார்த்தை போதண்டா, இந்த நிமிஷம் செத்து பொண்ணும் கூட செத்து போவேன். யார் என்ன நம்புறாங்களோ இல்லையோ, நீ என்ன நம்புனா போதுண்டா. நீ பொண்டாட்டின்னு சொல்றப்போ எனக்கு உச்சந்தலையில இருந்து உச்சம் கால் வரைக்கும் எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நான் கவலைப்பட மாட்டேன். நீ ஏன் மிதுன்? எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. நம்ம வாழ்க்கையில் எதை உண்மையாக நினைக்கிறோமோ அதை முதல்ல நம்பணும். நம்பினாதான் நம்ம உண்மையாக நினைக்கிறது நமக்கு நிலச்சி நிற்கும். அதனால் நான் என் பொண்டாட்டியை நம்புகிறேன். யாரடி சொன்னது உன் மேலே நம்பிக்கை இல்லை, நீ தப்பு பண்ணேன்னு சொல்லி நான் சொன்னேனா? இன்ன வரைக்கும் வாயை திறந்து உங்ககிட்ட நான் ஏதாவது சொன்னேனா? எதுவுமே பேசாமல் தானே இருக்கேன். அப்புறம் எப்படி நீ ஏன் முடிவு பண்ணுவ? யார் நம்புகிறாங்களோ இல்லையோ, நான் உன்னை நம்புகிறேன். சரியா? அழுகாத, அழுகாதடி. ஐ லவ் யூ மது, ஐ லவ் யூ. அழாதடி. உன் கருங்கூந்தல் குழலாகத்தான் எண்ணம் தோன்றும், உன் காதோரம் உரையாடித்தான் ஜன்மம் தீரும். உன்மனோடு சாயும் அந்த மயக்கம் போதும், என் மனதோடு சேர்த்து வைத்த வலிகள் தீரும். உன் காதல் ஒன்றை தவிர என் கையில் ஒன்றும் இல்லை, அதை தாண்டி ஒன்றும் இல்லை. பெண்ணே பெண்ணே, நீ இல்லை என்றால் என்னவே? ஓ, நெருப்போடு வெந்தே மண்ணாவே. அன்பு, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்ன காலேஜுக்குலாம் வந்திருக்கீங்க? நானே கூப்பிட்டுருக்கேன் உங்களை, ஆனால் வந்ததே கிடையாது. என்னால் ரூமில் பேச முடியல, காலேஜுக்கு வாங்க, நான் ஃப்ரீ டைம் இருந்தால் பேசுவேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் இதுக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லையே. அதிசயமாக காலேஜுக்கு வந்திருக்கீங்க. என்ன? சில விஷயங்கள்லாம் யாரும் சொல்லாம தன்னால தோணும். அதுதான் இன்னைக்கு தோணுச்சு, அதான் வந்தேன். என்னன்னு தெரியல, காலையில இருந்தே உன்னை பார்க்காம ஒரு மாதிரி இருந்தது, அதான் காலேஜுக்கு வரலான்னு வந்தேன். ஆ, என்ன பார்க்காம ஒரு மாதிரியா இருக்கா? எனக்கு ஒன்றும் புரியலையே. ஏன் இத்தனை நாள் என்கிட்ட பேசிட்டு தானே இருந்தீங்க, திடீர்னு என்ன இன்னைக்கு ஒரு நாள் என்னை பார்க்காம ஒரு மாதிரியா இருக்கு? ஓகே ஓகே, சரி இப்போ எதுக்கு வந்தீங்க? உனக்கு என்னதான் புரிஞ்சிருக்கு, நான் என்ன பேசினாலும் உனக்கு புரியாது. சரி அதை விடு, சாப்பிட்டியா? இப்போ என்ன ஃப்ரீ டைமா? காலேஜ் முடிஞ்சதா இல்லையா? காலேஜ் முடிஞ்சுன்னா சொல்லு, 2 பேரும் சேர்ந்தே போகலாம். சேர்ந்து போலாமாவா? இது என்ன ஆச்சரியமா இருக்கு. எப்போதுமே என் காலேஜ் முடிஞ்ச உடனே நான் தான் உங்களை பார்க்க உங்க ஆஃபீஸ்க்கு வருவேன். இன்னைக்கு ஆச்சரியமா சீக்கிரமா என்னோட காலேஜுக்கு வந்திருக்கீங்க. அப்புறம் சேர்ந்து போலாமான்னு வேற கேட்குறீங்க. எனக்கு ஒன்றும் சரியா படலையே. சரி ஓகே ஓகே, நான் ஒரு பீரியட் இருக்குப்பா, அதை எப்படி அட்டன் பண்ணாமல் வர்றது? அதுவும் முக்கியமான கிளாஸ், அதை கவனிக்கலன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. அதுவும் ரெக்கார்டு வேற நிறைய ரைட் பண்ண வேண்டியது இருக்குது. இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக எனக்கு ஒர்க் இருக்குது. ஸோ வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உனக்கு என்ன ரெக்கார்டு தானே எழுதணும், நான் எழுதாத ரெக்கார்டா? உனக்கு நான் எழுதி தரேன், ஓகேவா? நீ நைட்டு ஃபுல்லாக ஸ்ட்ரெயின் பண்ணின்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு உனக்கு எக்ஸாமுக்கு உன்னால் படிக்க முடியாது, புரியுதா? அதனால நான் இன்னைக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஒரு பீரியடு தானே, கட் அடிச்சுட்டு வா, அப்படியே போகலாம். இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் வேகமாக எழுதி முடிக்கலாம், ஓகேவா? கிளாஸ் கட் அடிக்கணுமா? எக்ஸ்கியூஸ் மீ, இதென்ன இந்தியா மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்களா? நீங்க ஸ்கூல் படிக்கும் போதோ காலேஜ் படிக்கும் போதோ கிளாஸ் கட் அடிச்சிட்டு போற மாதிரிலாம் இங்க ஒன்றும் கிடையாது. டாக்டர், நான் வருங்கால டாக்டர், என்ன எப்படி நீங்க கிளாஸ் கட் அடிச்சிட்டு வர சொல்லலாம்? இதெல்லாம் ரொம்ப தப்பு. என்ன அன்பு? இல்லை, நான் மட்டும் அப்படி கிளாஸை ஊர்ந்து கவனிச்சு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துறது. அங்கே யாரோ பெத்த பிள்ளை மாதிரி ஒருத்தர் பாடம் எடுத்துட்டு இருப்பாரு, நீங்கள் தூங்கி விழுந்துக்கிட்டு இருப்பீங்க. இதுக்கு டாக்டர் படிப்பு வேறு. ஸோ கடவுள். மிஸ்டர் அன்பு, நீங்க மைண்ட் வாய்ஸ்ன்னு நினைச்சு சத்தமா பேசிட்டீங்க. ஸோ அது எனக்கு காதுல கேட்டுருச்சு. நீங்க எப்படி நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. நான்லாம் மற்றவங்க மாதிரிலாம் கிடையாது, ஓகேவா? யாரோ ஒருத்தர் பாவம் பார்த்து பாடம் எடுத்துட்டு இருக்காரு, நம்ம அப்படி தூங்கி வழியணும் அப்படிலாம் இருக்க மாட்டேன். அவர் நினைக்கிற லெசனை காதல கேட்டுக்கிறேன், ஓகேவா? மற்றவங்கள மாதிரியே நினச்சிக்கிறது. சரி ஓகே, இன்னைக்கு ரொம்ப கெஞ்சி கேட்குறீங்க. ஓகே, லாஸ்ட் பீரியட் தானே, அடிச்சுட்டு வரேன். இன்னைக்கு டின்னர் வெளியே சாப்பிட போலாமா? ஓ, தாராளமாக போகலாமே. அப்புறம் இன்னைக்கு பில் நீங்க தான் பே பண்ணணும், நான் கிடையாது. ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் ஞாபகத்தில் இருக்குமா? அதை எப்படி மறப்பேன்? ஓகே ஓகே, நீங்கள் வந்தால் போதும்.
வருவியா இல்ல பிரின்சிபல் மண்டே உடச்சிடவா? ஐயோ நீங்க அதையும் செய்வீங்க அதுக்கு மேலே செய்வீங்கன்னு எனக்கு தெரியும். அவர் எனக்கு பாட சொல்லி தருவதே அவர் என்ன தப்பு பண்ணார்? அவர் மண்டே எதுக்கு நீங்க உடைக்கிறீங்க? சரி அதெல்லாம் இருக்கட்டும். நான் உனக்கு கேட்கணும்னு நினைச்சேன். உங்களோட எக்ஸை பத்தி சொல்லுவீங்களா? ஐ மீன் உங்கள் பாஸ்ட் லைஃப் பற்றி தான். நான் 1 வீக் முன்னாடியே கேட்டேன். நான் சொல்கிறேன் தான் சொன்னீங்க. இன்னைக்கு நான் கேட்குறேன். பட் எனக்காக சொல்லுவீங்களா இல்லை இன்னும் நாள் கடத்திக்கிட்டே தான் போவீங்களா? அனன்யா, நான் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்கிறேன். எல்லார் லைஃப்லையுமே பாஸ்ட்னு ஒன்று இருக்கத்தான் செய்யும், புரியுதா? அது யாருனாலையும் மாற்ற முடியாது. இப்போ எனக்கும் பாஸ்ட் இருக்குது, உனக்கும் பாஸ்ட் இருக்குது, புரியுதா? இப்போ நம்மளோட ரிலேஷன்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் போயிட்டுருக்கு. இது ஃப்ரெண்ட்ஷிப்பாகவே தொடரணும் அப்படின்னா இந்த பாஸ்ட்டெல்லாம் நம்ம 2 பேத்துக்குள்ளே வேணாம், ஓகேவா? நான் சொல்லுவேன், கண்டிப்பாக ஒரு நாள் சொல்லுவேன். நீ ஏன் பாஸ்ட் பற்றியே பேசுகிற? இப்போ நடக்கிற இந்த ப்ரெசென்ட்டை பற்றி பேசலாமே, இல்லைன்னா ஃப்யூச்சர் பின்னாடி இருக்கப்போ ஃப்யூச்சரை பற்றி பேசலாமே. நீ ஏன் பாஸ்ட் பற்றியே கேட்குற? நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தா சாரி. ஓகே தெரியாமல் கேட்டுட்டேன், மன்னிச்சுக்கோங்க. ப்ரெசன்ட் பற்றினா ஓகே, அது என்ன ஃப்யூச்சர் பற்றி? எக்ஸ்கியூஸ் மீ, உங்களுக்கும் எனக்கு இருக்க ரிலேஷன்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான், அதையும் தாண்டி பேசுகிறாப்புல இருக்கு. ஓகே. நான் ரொம்ப நாளாகவே நம்ம ஃப்யூச்சர் பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அதை பற்றி தான் உங்ககிட்ட காய்மறியாக இலைமறியாக பேசுகிறேன். அதுவும் உனக்கு புரியலை. எப்போ புரிய போகுதுன்னு தெரியல. இல்லை புரிஞ்சும் புரியாத மாதிரி நடிக்கிறியா அப்படின்னு எனக்கு தெரியல. ஓகே, ஐ எம் வெயிட்டிங். வெயிட் பண்ணுறதுல தப்பு ஒன்றும் கிடையாது. மிதுனை எப்போ ஒன் சைடாக லவ் பண்ணி அவன் எனக்கு இல்லைன்னு தெரிஞ்சதோ அப்போவே இந்த காதல் மேலே இருக்கிற எல்லா நம்பிக்கையும் என்னை விட்டு போயிருச்சு. ஆனால் உன்னை பார்த்த அந்த நிமிஷம், அந்த நொடி, அது எல்லாமே பொய்ன்னு எனக்கு தோணுச்சு. நீ எப்படி நம்ம ஃப்யூச்சரை பற்றி பேசணும்னு நினைக்கிறியோ, நானும் நம்ம ஃப்யூச்சரை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்கான காலங்கள் வர வரைக்கும் 2 பேரும் காத்திருப்போம். சரி, ஓகே, கிளம்புவோம். பார்வை கொஞ்சம் பேசுது, அருவம் கொஞ்சம் பேசுது, பதினாய் எதை பேசிட தெரியாமல் நான் கொஞ்சம் கேக்குது, ஏக்கம் கொஞ்சம் கேக்குது, உயிரோடு கேட்டிட தருவேனே நான். அன்பு அன்பு மழையோ நீதானே, கண்ணே கண்ணே வெயிலோ நீதானே. ஒரு வார்த்தை உன்னை காட்ட, மறு வார்த்தை என்னை மீட்ட, விழுந்தேனே. அம்மா அப்பா, நீங்கள் 2 பேரும் கோயிலை கூட்டிகிட்டு வந்ததுக்கு பின்னாடி ஏதோ காரணம் இருக்குன்னு மட்டும் நல்லா தெரியுது. தயவு செஞ்சு இப்போயாவது உண்மையை சொல்லுங்கள். மாப்பிள்ளையை பார்த்துருக்கீங்க, இதுக்கு மேலே அவகிட்ட மறைச்சு என்ன ஆக போகுது சொல்லிடுங்க. சரிம்மா. இன்னும் எத்தனை நாளைக்கு அப்படி கோயிலுக்குள்ள அடைஞ்சிக்கிட்டு இருப்பீங்க? நீங்கள் போகிறது இல்லாமல் என்னை கூட சேர்த்தே கூட்டிகிட்டு வந்துடுறது எங்கே போனாலும். ஏமா அப்படி பண்ணுறீங்க? கல்யாணம் நடக்கிறப்ப நடக்கும், புரியுதா? இப்படி எல்லா சாமிக்கிட்ட போய் வேணாப்பில் மட்டும் பொண்ணு கிடைச்சிருமா என்ன? உனக்கு ஒன்றும் தெரியாது விக்கி. நீ என்னோட ஸ்தானத்துல இருந்து பார்த்தாதான் என்னோட வேதனை என்னன்னு உனக்கு தெரியும், சரியா? நீ எதுவும் பேசாத. நான் எங்கே கூப்பிட்டாலும் நீ வரணும், அவ்வளோதான், புரியுதா? சரி, நான் சாமி கும்பிட்டுட்டு வரேன், புரியுதா? இங்கே இரு. நான் சாமி கும்பிட வர சொன்னாலும் நீ வரவும் மாட்டேன், சரி? இங்கே இரு, புரியுதா? சரிம்மா, சீக்கிரம் போயிட்டு வாங்க. ஏன் மம்மி, நம்ம எவ்வளோ பெரிய ஃபேமிலி, இங்கே வந்து தான் பொண்ணு பார்க்கணுமா? ஏமா அப்படி பண்ற? டேய், நீ சொல்றது எல்லாம் சரிதான். உன்னோட ஜாதகப்படி நீ பொண்ணை முத கோயிலெல்லாம் வச்சு பார்க்கணும், புரியுதா? அதுக்கப்புறம் தான் வீட்டில் முறைப்படி பொண்ணு கேட்டு அப்புறம் நம்ம போற மாதிரி வரும், புரியுதா? என்ன இப்போ 10 ஆளு ஜாதகம் ஜாதகம் ஜாதகம், என்னதான் உன்னை சொல்றதுனே தெரியல. போமா. உங்கள் அம்மா என்ன சொன்னாலும் சரியாக தான் இருக்கும். அம்மா சொல்கிறது கேளு. என்னமோ சொல்றீங்க, ஓகே. அம்மா தாயே, நானும் எல்லா சாமிக்கிட்டேயும் போய் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். என் புள்ள மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணை கொடுங்கன்னு சொல்லி வேறுக்கனே கொடுத்து இப்படி பறிச்சிட்டீங்களே என் புள்ள. அதுலேருந்து இன்னமே வெளியே வர முடியாமல் கிடக்குறேன். என் புள்ள மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணு அவனுக்கு அமைச்சு கொடுங்க. சரி, ஓகே. இன்னும் பொண்ணு வீட்டிலேருந்து வந்திருக்காங்களா இல்லையானே தெரியல. கோயில் எங்காவது இருப்பாங்க. நான் பார்த்துட்டு அப்புறம் சொல்கிறேன், நீ வா, சரி? நானும் வர்றேன்ப்பா, என்னையும் கூட்டிட்டு போங்க. நான் மட்டும் உங்களுக்கு என்ன போறேன்? சொன்னா கேளு, நாங்கள் போய் தேடி பார்த்துட்டு வரோம். நீ இங்கே நில்லு, சரியா? நான் தேடி பார்த்தோன்னா அம்மா ஃபோன் பண்ணுறேன், நீ வா. சரிம்மா. ஆமாம் அபி, நீ இத்தனை வருஷமா கல்யாணம் வேணாம்னு சொல்லிட்டு இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறேன் நீ சொல்லிட்டீல. அதனால தான் உனக்கு உடனே நேரமாக்காம மாப்பிள்ளை பார்த்துட்டோம். சரி, அந்த பையனோட ஜாதகத்தில் இங்கே கோயிலில் வச்சுதான் முத பொண்ணை பார்க்கணும்னு சொல்லி போட்டிருந்துருக்கான். அதனால மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்திருக்காங்க. நம்மள தான் தேடிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எதுவும் நினச்சிக்கிறாதம்மா, விட்டு எதையும் சொல்லாமல் பண்ணிட்டோம். நான் என்னப்பா நினச்சிக்க போகிறேன்? இதை நேற்றே என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, ஏன் எதுவுமே பேசாமல் கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்க? அதுக்காக இல்லை அபி, எங்கள் அப்பா உங்ககிட்ட சொல்ல போய் நீ வரமாட்டேன்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்காக தாம்மா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் வரமாட்டேன்னு சொன்னேன். நான் தானே சொன்னேன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. சரி, ஓகே. மாப்பிள்ளை இங்கே அதாம்மா, இங்கே வந்திருப்பாங்க. சரி, இங்கேருந்து நம்மள தேடிட்டு இருப்பாங்களே, நம்ம நாங்கள் பார்த்தோன்னா கூட்டிகிட்டு வரோம், சரியா? நானும் வரேன்ப்பா. இல்லைம்மா, நீ இங்கே நில்லு, அம்மாவும் அப்பாவும் போய் பார்த்து கூட்டிகிட்டு வரேன். சரிம்மா.
பாவம் பசி பசி தாங்க மாட்டான். ஏதாவது கடையிலையாவது அவனுக்கு வாங்கி கொடுங்க. அம்மா எனக்கு பாச்சிக்கணும்மா. நீ ஏம்மா இப்படி பார்த்துக்கணுங்க? எனக்கு ஆளுங்க ஏமாதும்மா. எந்திரி குட்டி பாப்பா. பாவம்மா குட்டி பாப்பா சாப்பிடவே இல்லைல்ல. நீயும் சாப்பிடலம்மா. எனக்கு பாச்சிக்கல. நீ எந்திரிம்மா. அம்மு எந்திரிமா, ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வரலாம். இப்படியே இருந்தீன்னா பாப்பாக்கு ஏதாவது ஆயிரும்டி. எந்திரி. என்னால் முடியலங்க. என்னால் எந்திரிக்கவே முடியல. அதான் இப்படி படுத்து கிடக்குறேன். என்னால் முடியல. நீங்கள் என்ன சாப்பிடல? எழில் குட்டி பாவம். அவனுக்கு ஏதாவது சாப்பாடு கொடுங்க. நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி என் பிள்ளைக்கு சாப்பாடு கொடுப்பேன். ஆனால் இப்போ கொடுக்க முடியல. எனக்கு வேணாம். முதல்ல என் பிள்ளைக்கு சாப்பாடு கொடுங்க. நான் சாப்பிட்றதுல அப்புறமா பாத்துக்கிறேன்டி. முதல்ல உன் உடம்பு தாண்டி முக்கியம். இங்க பாரு, நீ தனி ஆளு கிடையாது. பாப்பா இருக்குடி வயித்துக்குள்ள. ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? அம்மா குட்டி பாப்பா பாவம். நீ சாப்பிடுமா. பாப்பாக்கு பசிக்கும். உனக்கு பசிக்கும்னால பாப்பாக்கு பசிக்கும். பாப்பா சாப்பிட்டாதான் நானும் சாப்பிடுவேன். நீ சாப்பிடுமா. அப்பா எம்பத் நிலமா கெஞ்சுதாது. என் செல்லமே, அம்மானால முடியலம்மா. சாப்பிட்டேன்னா வாமிட்டு தான் எடுப்பேன். உன் பாப்பாக்காக சாப்பிட்டனாலும் என்னால் முடியாதும்மா. நீ முதல்ல சாப்பிடுமா. அம்மா அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். என் செல்ல என்னங்க 2 நாளா சாப்பிடாம இருக்கீங்களா? ஏங்க இப்படி இருக்கீங்க? என்னால தான் முடியலன்னு இருக்கேன். நீங்க ஏங்க சாப்பிடாம இருக்கீங்க? பாவங்க எழில் குட்டி. ஏங்க சாப்பிடாம இருக்கீங்க? நான் வேணா சாப்பாடு செஞ்சு ஊட்டி விடவா? ஆமாடி, உனக்கு இருக்கிற உடம்பு நடுக்கி இப்ப நீ சாப்பாடு செஞ்சு எனக்கு ஊட்டி விடுற. நீ 2 வாய் சாப்பிட்டா தானே கவி. ஏன் கவி இப்படி பண்ணிட்டு இருக்க? 2 வாய் எனக்காக சாப்பிடுடி. உங்ககிட்ட எவ்வளவு தூரம் கெஞ்ச வேண்டியதா இருக்கு. உனக்காக என்னால பாப்பாக்காதையும் சாப்பிடணும். ஏன் இப்படி பண்ற? பாப்பா ஒன்னும் சின்ன பிள்ளை இல்லம்மா. இன்னும் 3 மாசத்துல உனக்கு குழந்தை பிறக்க போகுது. இப்படி இருந்தீனா? சரிங்க, நான் சாப்பிட்றேன். ஆனா நீங்க சாப்பிடாம இருக்காதீங்க. எனக்கு இன்னும் வந்தாலும் நான் சாப்பிட்ருவேன். ஆனா நீங்க சாப்பிடாம இருக்கீங்க 2 நாளா. சரி, நம்ம எல்லாருமே சேர்ந்து சாப்பிடலாம் இந்த சாப்பாடு. நான் மட்டும் சாப்பிடலாமா? அம்மா என்னம்மா? நீ எப்படி பார்த்து கிடக்க? நீ இப்படி பார்த்தீனா நான் எப்படி உங்கள நான் சண்டை போடுவேன், வரியாதுவேன், கோமா பேசுவேன். நீ எப்படி இருக்க? என்னம்மா கஷ்டமா இருக்கு. நீ இப்படி இருக்காத. அப்பா பாவம். அப்பா மூஞ்சிய பாரு. உனக்கு உடம்பு சரியில்லைன்னு அப்பா ரொம்ப வருத்தப்பட்டானும்மா. இப்படி இருக்காத. நீ சிரிமா. கவிமா, என் அம்மா குட்டிக்கு என்ன பண்ணுது? எப்போதுமே கலகலன்னு சிரிச்சுட்டு இருக்கிறது தானடி பார்த்துருக்கேன். இது என்னடி இப்படி போய் படுத்து கிடக்கிறது? சத்தியமா இது என்னால பார்க்கவே முடியல கவி. நீ எப்பயும் போல இருக்கணும், அதுதான் எனக்கு வேணும். நம்ம ஹாஸ்பிட்டலே போலேனாலும் பரவாயில்ல. எப்படியாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எந்திரிச்சு உட்காருடி. நீ இப்படி படுத்த படுக்கையா இருக்கிறத சத்தியமா ஒரு புருஷனா இருந்து என்னால பார்க்கவே முடியும். அம்மா நீ கொஞ்சம் மட்டும் சாப்பிடுமா. சாப்பிட்டோன்னு நான் வச்சிருக்க மாத்திரை இது மட்டும் கொஞ்சோண்டு போடு. போட்டினா உனக்கு காய்ச்சல் சரியாயிடும். அப்புறம் குட்டி பாப்பாவுக்கு காய்ச்சல் சரியாயிடும். ஆனா நீ என்னடி மாத்திச்சு உட்காரு. சரி, எனக்காக கூட வேணாம், உன் பிள்ளைக்காவது எந்திரிச்சு உட்காருடி. என்னால முடியலங்க. ஏங்க கொஞ்ச நேரம் உங்க மார்பு மேல தூங்கணும் போல இருக்கு. படுத்துக்கட்டுமா? அவ்வளோதானே? சரி இரு வரேன். குட்டிமா, எனக்கு தெரியும்டி உனக்கு எவ்வளோ பெரிய வலியாக இருந்தாலும், உனக்கு எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் உன் மனசு தேடுறது என்னமோ என் மார்பை தான். எனக்கு தெரியும். நீ எவ்வளோ நேரம் தூங்கணும்னு நினைக்கிறியோ அவ்வளோ நேரம் தூங்கிக்கோ. சரியா? இந்த மார்பு உனக்காக மட்டும்தான். சரியா? கண்ணை மூடி தூங்கு. என் காய்ச்சல் உங்களுக்கு வந்துருச்சுன்னா நீங்களும் என்ன மாதிரி கஷ்டப்படுவீங்கல்ல. வந்தா வரட்டும், தப்பு ஒன்றும் இல்லை. உன்னோட பாதி நான் தானே. அப்புறம் என்ன?
வரட்டும். போடா லூசு. ஆனா ஐ லவ் யூடா. லவ் யூ டூடி பொண்டாட்டி. தூங்கு. நிழல் போல நானும் நடை போட நீயும் தொடர்கின்ற சொந்தம் நெடுங்கால பந்தம் கடல் வானம் கூட நிறம் மாறக்கூடும் நம் கொண்ட பாசம் தடம் மாறிடாது நான் வாழும் வாழ்வே உனக்காகத்தானே நாள்தோறும் நெஞ்சில் நானேந்தும் தேனே நாளும் சங்கீதம் சந்தோஷமே